நல்ல ப்ராஜெக்டாக பார்த்து நான் நடிப்பேன். இன்னும் நிறைய நடிப்பீங்களா? கிங்ஸ்லேக்கு சின்ன வயசா இல்லை சன்னா? சன் சொல்லு, அதை ஒத்துக்க மாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்ததாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு மிமிக்ரி பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஏதாச்சும் ஒரு மிமிக்ரி நான் அஜய் மாதிரி பண்ணுறோமா? பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களே, நண்பா நண்பி, இப்போ வளையோசைன்ற ஒரு பாடல் ரிலீஸ். விஜய் கேட்டேன். இது வந்து விஜய் வந்து உங்க வயசுல பேசுற மாதிரிலாம் இருக்கு. இது வந்து குட்டி விஜய்னா வாய்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க இந்த படம் பார்த்துட்டு? படம்னே வருது பாருங்க, அந்த அளவுக்கு அது இம்பாக்ட் பண்ணிருக்கு அந்த மியூசிக். இந்த ஆல்பத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சர்க்கிள்ல, உங்க வீட்டுல, ஏரியாக்குள்ள என்ன பேசுனாங்க? வேற லெவல்ல இருக்கு. சாங் வந்து ரொம்ப மைல்டா நல்லா இருக்குன்னாங்க. அப்புறமா நாட் பண்ணது நல்லா இருக்குன்ட்டாங்க. தட்ஸ் இட். நன்றி, வணக்கம். இப்படிதான் செட்டிலே இருப்பாரா? செட்டிலையும் இப்படிதான் இருப்பாரா? நல்லா தான் பேசுவோம். We can talk in English here. Only English? She's not only English. I see. Oh yeah. You can talk in English, no problem. சரி, ஆக்சுவலா வந்துட்டு இது இங்கே இன்டர்வியூல இப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? ஆக்சுவலா ஸ்பாட்ல இல்லைன்னா இவ சொன்னோடனே பண்ணிடுவா. கேட்டு வந்து பண்ணிட்டு என்ன பண்ணும் கேட்பா. ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணால் அடுத்ததில் சரி பண்ணிட்டு பண்ணிடலாம். எனக்கு பயங்கர ஷாக்கு, ஆனால் இப்போ இவ்வளோ வேகமாக பண்ணுறா நம்ம நினச்சது அப்படின்னு. இவனும் அதை பண்ணிகிட்டே இருப்பான். இவனுக்கு எவனோ அட்டை காலில் கடிக்க போகுது அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து கீழே இங்கேன்னு தேடுறான். ஆனால் என்னடா தேடுற, லாஸ்ட் ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான். என்னதான்டா தேடுற நீனா? அட்டை அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு 1 hour சொன்னா. என்ன பிரச்சனை அப்புறம் அப்படின்னோடனே, நாங்கள் வீட்டில் தான் போகிறோம், செருப்பு போட்டுவோம். இப்போ ஓகே அப்படின்னோடனே பண்ணிட்டான் ஒன்று. அதுதான் இவனோட. இன்னொன்று என்னன்னா, ஏறி அங்கே போயிடுவான், மலைக்கு போயிடுவான், அவங்க அப்பாவை போட்டு இங்கே வாங்க அங்கே வாங்கம்மா. ஆனால் எனக்கு எப்போ நான் எடுப்பீங்கன்னு நைட்டு 1 மணிக்கு கூட கேட்டுட்டு இருக்க ஒரே ஆள் இவன் தான். எல்லாத்துக்கும் போனா. அப்படியா? இப்போ எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி? இப்போ வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கான் சார். நம்ம அண்ணா தான் கோ டைரக்டர். அதுக்கப்புறமா இன்னொரு 4 மூவி இருக்கு. என்னென்ன படம், யார் படம் சொல்ல முடியுமா? அது வந்து ஸ்ரீராம் கார்த்திக்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அது வந்து மயிலாஞ்சி. இவரு நம்ம இளையராஜா சார் தான் மியூசிக்கல் பண்றாரு. ஓகே. அதுக்கப்புறமா ஒய்ஃப்னு ஒன்று பண்ணியிருக்கேன். நம்ம ஆர்ஜே விஜய் தெரியுமா? ஆர்ஜே விஜய் அவர் தான் ஹீரோ. நான் வந்து இவரு கிங்ஸ்லி இருக்காருல்ல, அவருக்கு இது சின்ன வயசு கேரக்டர், அவருக்கு புள்ள சன், அந்த மாதிரி அப்புறம் மீதி இன்னும் 2 படம் இருக்கு. அது வந்து நேம் கண்டினியூ. கிங்ஸ்லேக்கு சின்ன வயசா இல்லை சன்னா? சன். ஓகே, சின்ன வயசு சன். டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. சொல்லு, அதை ஒத்துக்க மாட்டேங்க. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்ததாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் நிறைய வந்துருக்கு. கால்ஸ் எல்லாம் அந்த ஆல்பம் சாங் பார்த்து எனக்கு கிடைச்சிச்சு. நல்ல ப்ராஜெக்டா பார்த்து நான் நடிப்பேன். இன்னும் நிறைய. நடிப்பீங்களா? நடிப்பேன். நடிச்சிருவாங்க. நீங்க நடிக்கீங்க? நடிச்சுட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியா வந்திருக்கு. இப்போ ட்ரெண்ட் மியூசிக்ல ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் அதை ஷேர் பண்றாங்க அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் அதோட குவாலிட்டி. எப்படி இந்த டீம் உருவாக்குறதுக்கு என்னென்ன ஸ்டெப் போட்லாம் எடுத்தீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை, டீம் வந்து நம்ம இதை பாடல் பண்ணணும் முடிவு பண்ண உடனே முதல்ல கிருஷ்ணா மியூசிக் டைரக்டர், அவர் ரொம்ப வருஷங்களா ஃப்ரெண்டு தான். கேமராமேனும் ஃப்ரெண்டு, எடிட்டர் நம்ம தம்பி, அப்புறம் கலரிஸ்ட்டு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் படத்தில். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா லோகேஷ் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டு அடுத்து பெரிய படம் கைதி மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஐ திங்க் பரத்வாஜ் ரங்கன்னு நினைக்கிறேன், அவரோட இன்டர்வியூவில் வந்துட்டு சொல்லுப்பாரு, ஒரு கேமரா வச்சுருந்தா எவன் கேமரா வச்சுருந்தான், அவன் தான் கேமராமேனு, எவன் வந்து இது பண்ணாதான் கற்றுக்க வேண்டியதான். அப்படியே கற்றுக்கிட்டு அந்த இதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் அந்த சூடெல்லாம் பட்டாச்சு. அதுல கிடைச்ச அனுபவங்களை வச்சு நண்பர்கள்ல நமக்கு யாரு சேவா நடந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நம்ம மூவ் பண்ணி பண்ணாதான். அதுல கேமராமேன் விவேக், எடிட்டர் சிவேஷ், மியூசிக் டைரக்டர், அப்புறம் ஒவ்வொருத்தருமே எல்லாருமே நடிச்சவங்க. திருவாவட்டம், தென்றல், நம்ம ஆதவன், கீது, உமாசக்தி, அவங்க கவிஞர், எந்த படங்கள்லையும் நடிக்க மாட்டேன்னு சொன்னவங்க நமக்காக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அவங்க
எல்லாருமே அவங்க ஏஜுக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு நடந்து நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக நடந்து வந்து பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே நமக்காக வந்தாங்க அப்படிங்கிறது தான். டீமாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கதைக்குள்ள ஒரு கதைங்கிற மாதிரி அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த அது என்ன பாவை கூத்தா அதில் அத்தனை பீப்புள்ஸை உட்கார வச்சு அதை ரெடி பண்ணி ஷூட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அது. அது வந்து அந்த ஊர் மக்கள் தான். அவங்க வேலை வந்து அவங்களுக்கு ஒரு 5 மணிக்கு தோட்ட வேலைகள்லாம் முடிஞ்சிடும். காபி தோட்டம், காபி கொட்டை இதெல்லாம் தான் அங்கே, வாழை இதெல்லாம் தான் அங்கே பயிரிடுறாங்க. அங்கே அன்பு அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொன்னோடனே அவன் போய் எல்லார் வீட்லேயும் வேலையை முடிஞ்சோடனே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சான். அப்போ அந்த ஊர் மக்கள் நல்ல சப்போர்ட். ஏன்னா அது ரொம்ப லைவ்லினஸாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரி நரேஷனுக்கு அது ரொம்ப பலமா இருந்தது ஆக்சுவலாக அந்த காட்சி அமைப்பு மட்டும். ஏன்னா வந்துட்டு ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போட்டிருப்பாங்களோ அந்த உழைப்பு அந்த ஃப்ரேம்ல தெரிஞ்சுது. அதனால கேட்டேன். அந்த பாவை கூத்துமே என்னன்னா அந்த டென்ட் கட்டினது, திரை கட்டினதாகட்டும், பின்னாடி வந்து நான் தான் அந்த பொம்மைகளை ஆடிக்கிட்டேன்னு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ரஞ்சித் சார் வந்து லான்ச் பண்ணாரு இல்லையா? அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அது முக்கியமா சொல்லணும்ல. அவர் பார்த்துட்டு பசங்களோட நடிப்பை பத்தி என்ன சொன்னாரு? பார்த்தோம். அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப விஷுவலாகவும் நரேட்டிவாகவும் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக்கலாகவும் நல்லா இருக்கு. அவர் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அதை பற்றி பேசுறதுக்கான சூழலாக இருந்தது. நல்லா இருக்குன்னாரு. பொதுவாக ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு. அதுவும் பார்த்துட்டு நல்லா இருக்கு. பசங்களோட நடிப்பு சொன்னாரு, ஆதவனை பத்தி என்ன சொன்னாரு? அதான் இவங்க இருவருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யார் அந்த குழந்தைங்கிற போது நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க ஏன் போல அதுக்கு? நான் வந்து அப்போ வேற ஏதோ ஷூட்டுக்கு போயிருந்தேன் நினைக்கிறேன். கூப்பிட்டீங்களா? வேற ஏதோ ஷூட்டுக்கு போயிருந்தேன் நினைக்கிறேன். நான் பிஸியா இருக்கேங்க, நீங்க என்ன சும்மா கூப்பிட்டு இருக்கீங்க, சும்மா கூப்பிடுறீங்க அப்படின்னு. நீங்க பாப்பா வரல, நீனும் போய் மீட் பண்ணலையா ரஞ்சித் சாரா? இல்ல மீட் பண்ணல, ஏன்னா நான் ஹொசூர்ல இருந்தேன். அவங்க வெளியூர், அதனால அவங்களால உடனே சடனா வர முடியல. பாத்துக்கோ. ஆனா சாரே பேசியிருக்காரு சாங் பார்த்துட்டு. அது பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, நல்லது. அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும். ஒரு தரமாக ஒரு ஆல்பம் சாங் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. அது நிறைவேறதுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.